இதான் நான் சொன்ன கடந்த 4 வருஷமா இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். முழுமையாக முற்றிலுமாக தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும். திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். முதல்ல அவர் அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின் கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலங்க. இதான் நான் சொன்ன கடந்த 4 வருஷமா இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். முழுமையாக முற்றிலுமாக தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் காவல்துறையை தன்னோட கையில் வைத்திருக்கிற அமைச்சர் இது தோல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேணும். அவர் வேலையே செய்யலை. அவர் உத்தரவுகள் கொடுக்கறத அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை. அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் மரியாதைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடியோ ஒன்று ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் திறந்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோ உலகத்தரம் வாய்ந்த ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் அனைத்து வசதிகளும் இருக்கிறது. ஒரு டெக்னீஷியன் அவர் இசையை எந்த அளவுக்கு ரசிக்கிறார் என்பது அந்த ஸ்டூடியோவில் இருக்கிறது. ஒரு ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த இதில் அவருடைய ஸ்டூடியோவை விசிட் பண்ணாங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். அண்ணா அது எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. அதெல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணையிறது தானே. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும். திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகனுடைய லாக்அப் டெத்துகள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய. முதல்ல அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின் கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலங்க. அவர் சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது.